இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போடுறதுக்கு, மாவு எடுக்கிறதுக்கு கரண்டி, உடனில் இங்கே பாருங்கள் பணியாரம் திருப்புற சின்ன சின்ன பணியார திருப்பி, இதெல்லாம் நம்ம மசாலா டப்பாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மிளகாத்தூளில் கொஞ்சம், மஞ்சத்தூளில் கொஞ்சம் போட்டு எடுத்து போடுற மாதிரியான சின்ன சின்ன கரண்டி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னாங்கம்மா, இது வந்து நம்ம தோசை தவால நம்ம தோசை போடுறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு நம்ம எண்ணெய் சுற்றுவோம்ல, அந்த இதுக்கு நம்ம இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு டிப் பண்ணிட்டு எடுத்து அழகாக நம்ம தோசை தவால சுற்றிட்டு அப்புறம் நம்ம தோசை வாத்தோம்னா சூப்பராக வரும் இல்லைங்கம்மா. அந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட்டர் வந்து நம்ம கிளாஸஸ்லேயே வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராஸ் ஜல்லடை, அப்புறம் இந்த கரண்டி, அதுக்கடுத்து இந்த அச்சுமுறுக்கு மோல்டு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்பூன் செட்ஸு, பிரான்ஸு தாலி வாங்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்பூன் செட்ஸ் கேட்குறதுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்பூன் செட்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்மால் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து ஃபோக்கு, இந்த இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ பியூர் பிரான்ஸ் தாலி செட்டு வாங்குறவங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் செட் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்றோங்கம்மா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.